இன்னைக்கு நம்ம ஒரு மான்வா சீரிஸ் தான் பார்க்க போறோம். இது படிச்சோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். இது வந்து ஒன்லைன்ல சொல்லணும்னா, நம்ம ஹீரோயினி முதல்ல இந்த நாவல் உலகத்துக்குள்ள வந்திருப்பா ஒரு கேரக்டரா. அப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு, அப்ப அந்த கேரக்டராவே இறந்து போயிருப்பா. அதனால அவளோட மனித உலகத்துக்கே திருப்பி வந்திருப்பா. அந்த மனித உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு இருப்பா. பார்த்தா திடீர்னு திருப்பி அதே நாவல் உலகத்துல ஒரு கேரக்டரா வந்திருப்பா. என்ன நடக்குது இங்க? நம்ம தான் இந்த உலகத்த விட்டு வெளில போயிட்டோமே! திருப்பி எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கா. பார்த்தா இப்போ ஒரு புது கேரக்டரா இருக்கா. அதோட அவ பழைய கேரக்டரா இருந்தால்ல, அது என்ன கேரக்டர்னே அவளுக்கு மறந்து போயிட்டு. அதோட எப்படி இதுல சர்வே ஆக போறா? அப்புறம் அந்த ஹீரோ வேற இவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். அப்படிதான் இந்த கதை இருக்கும். சூப்பரா இருக்கும். அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். இதோட பேர் என்னன்னா, அட் யூர் மெர்சி. இதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான். "டெலிண்டா, நீ இப்படி உன் ஃபியான்சிய ஏமாத்தலாமா? அவனுக்கு பின்னாடி இப்படி அசிங்கமா நடந்துக்கிறியே, வெட்கமா இல்ல?" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். நம்ம ஹீரோயினி உட்காந்து பாத்துட்டு இருக்கா. "அத நீ சொல்ற பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட ஒண்ணா இருந்திருக்கான். அத இவ பார்த்திருக்கா. அப்புறம் பக்கத்துல இருக்க அவன் வந்து பிரின்ஸ். அவன் தான் ஹீரோவே. அவன் சொல்றான், "டெலிண்டா, அவன் சொல்ற மாதிரி என் கூட சேர்ந்து நீ அவனை ஏமாத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "மன்னிச்சிருங்க பிரின்ஸ், அவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி ஏதோ தப்பு தப்பா வளரிட்டு இருக்கான்" அப்படின்னு சொன்னானே ஹீரோ சொல்றான். "அப்ப நான் இது வரைக்கும் என் கூட சேர்ந்து நீ அவனை ஏமாத்தல? அப்ப நான் வந்து உன்னை எனக்கு சொந்தமா ஆக்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண அந்த பையலாம் அங்க கத்திக்கிட்டு நிக்கிறான். அப்ப அவனோட கண்ண பார்த்துட்டு ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா. இதே கண்ண தான் நான் வந்து அப்பயும் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. 2 மாசத்துக்கு முன்னாடி இவ படிச்சுக்கிட்டு இருந்த அந்த நாவல்ல இருக்க இந்த பொண்ணு டெலிண்டாங்கிற இந்த கேரக்டரா இவ வந்து பொசஸ் ஆயிருக்கா. ஆனா இவளுக்கு இந்த கேரக்டர் வந்தோடனே தெரிஞ்சுட்டு, இதே நாவல்ல தானே நம்ம வேற ஒரு கேரக்டரா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பொசஸ் ஆயிருந்தோம். என்னது இது? சரி, இப்ப நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஒரு டியூக்கோட பொண்ணா இருக்கா. அப்பதான் அவ சொல்றா, டெலிண்டாங்கிற கேரக்டர் ஒரு முட்டாள் கேரக்டராம். அதுல வேற இவ சின்ன பிள்ளையிலேயே பொறந்தப்பயே பேச முடியலையாம். அதனாலயே இவங்க அப்பா வந்து ஒரே பொண்ணா, அதனால அவ்வளோ செலவு பண்ணி இவளை பார்த்துருக்கா. வளர்ந்ததுக்கு அப்புறமும் நிறைய செலவு பண்ணி இவங்க குடும்பமே கஷ்டத்துல போயிடுச்சாம். அது இந்த ஒத்த பொண்ணால அந்த டியூக் குடும்பமே சொத்தை அழிஞ்சு போயிட்டா பாத்துக்கோங்க. ஆக இப்படி ஒரு கேரக்டர்லயே வந்து நான் பொசஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்க. இப்ப எங்க இருக்காங்கன்னா, இவங்க அப்பாவும் பொண்ணு உட்காந்துருக்காங்க. எய்தாப்புல ஒரு வணிகர், இந்த மந்திர கற்களை விற்கக்கூடிய ஒரு வணிகர். அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி இந்த மைனுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃபேமிலி பேரை தான் அப்புறம் பெருசா இருக்கும். நீங்க வந்து இந்த மைன்ல இருந்து நிறைய சம்பாதிக்கலாம். அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் கல் மேல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கவலையே இல்லாம, அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவ பாக்குறா, இந்த ஆளை பார்க்கவே ஏமாத்துக்கார மாதிரி இருக்கானே, எங்க அப்பா வேற ஏமாந்து விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொல்றான்னா, அப்பா, இப்படி இந்த ஆள் சொல்றதெல்லாம் டப்புன்னு நம்பாதீங்க. அதோட இந்த மேஜிக் கற்கள் எல்லாம் உடைச்சா அப்படியே கற்கள்லாம் தெரிக்குமாம்ல, அப்படிதான் உண்மையானதா இருக்கும். இப்ப நம்ம இந்த கல்லை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டோன்னா அந்த வணிகரும், ஓ அப்படியா, நல்ல விஷயம் தாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பவர் இல்லாதவங்களால கையால உடைக்க முடியாது, வெறுங்கையால. இதுக்குன்னு ஒரு கிளவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவுஸை போட்டுட்டு அந்த கல்லை உடைச்சு காட்டுறாரு. அதே மாதிரி கற்கள்லாம் தெரிக்குது, அதுல இருந்து நெருப்பா வருது. பாருங்க, இது ஒரிஜினல் தான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கப்பயே இவங்க அப்பா பாக்குறாரு. ஓ ஆமா, ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தோன்றப்ப இவ குறுக்கையில வந்துட்டு, ஆகா, இதை எப்படி நம்ம நடக்க விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து, முட்டாள் பொண்ணு தானே, அந்த மந்திரக்கல்ல வெறுங்கையில பிடிச்சிருவா. ஐயோ, பிடிக்க கூடாது நீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுல இருந்து நெருப்பாருமா, எரியுது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவங்க அப்பா அவங்க பொண்ணு கையை பிடிச்சி பாத்துட்டு இருக்காரு. அச்சிச்சோ, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த வணிகன் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கல்லில இருந்து வர நெருப்பு நிக்கவே இல்லை. இது வந்து தரம் குறைந்த கல்லு தான், ஆனா இதுல இருந்து இவ்வளவு நெருப்பு வராது. அதோட எப்படி இந்த பொண்ணு வெறுங்கையில இதை பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையே பாத்துட்டு இருக்க. இவர் இந்த பத்திரம் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பார்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அந்த பத்திரத்தெல்லாம் இங்க தள்ளி விட்டு எல்லாத்தையுமே நாசம் வைக்கிறா. இது மாதிரி இந்த மாதிரி ஆளெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா, பாரு என் கை எரிஞ்சிட்டு, இவரை போக சொல்லுன்னு சொல்லிட்டு புலம்பி எப்படியோ அந்த வணிகரை வெளில அமைச்சு வச்சுட்டா. அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஆமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாவல்ல தான் நான் ஒரு கேரக்டரா பொசஸ் ஆயிருந்தேன். ஆனா அதை பத்தி எந்த மெமரிஸுமே எனக்கு இல்லையே. இதுல யாரு ஹீரோ, எப்படி எண்டிங் இருந்துச்சு, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆனா இந்த உலகத்தை விட்டு திருப்பி நார்மல் லைஃபுக்கு போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இந்த உலகத்துல நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையே. சரி, ஏதாச்சும் தகவல் எல்லாம் சேகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. இப்படி வெளில போகலான்னு பாக்குறப்ப ஒரு மேடு வந்து கத்திட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க குடும்பத்து மேல அக்கறையே இல்லையா? உங்க குடும்பத்தோட மானத்தை வாங்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்கா. இவ வச்சிட்டு இருக்கா, யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறப்பதான் இந்த டெலிண்டாங்கிற அந்த பொண்ணோட மெய்டு, பர்சனல் மெய்டு. இவ யோசிக்கிறா, ஒரு டியூக் பொண்ணு ஒரு மெய்டு இப்படியா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து டெலிண்டா ஒரு முட்டாள் பொண்ணா, அதனால இந்த மெய்டு அப்படிதான் அவளை நடத்திருக்கா. கண்டிக்கவே மாட்டா, எப்ப பார்த்தாலும் அவளை பிடிச்சி திட்டுவா. இப்படிதான் இந்த மெய்டு பொண்ணு இருந்திருக்கா.
அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சரி நம்ம அப்படியே முட்டாள் மாதிரியே மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட் ஆயிருது. நைட்டு போலயாச்சும் வெளில போய் ஏதாச்சும் தகவலை சேகரிப்போம்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கிளம்புறா. ஒரு மெய்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டிராயருக்குள்ள ஒரு மோதிரம் கிடந்துச்சான். அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் வெளில வந்திருக்கா. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. போன பொசன் அப்ப இந்த சைடெல்லாம் நடந்து வந்த மாதிரி அவளுக்கு ஞாபகம் இருக்கு. இங்க ஒரு குறுக்கு வழி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா ஒரு இல்யூஷன் போத்துன்னு வந்து உள்ள விழுந்துருவாளாம். கீழே எல்லாம் பார்த்தா ஒரு இருட்டா இருக்கு, ரத்தமா இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்பயே அங்க ஒருத்தன் கத்தியோட வரான். நீ யாருக்கு வேலை பாக்குற, யார் உன்னை அமுச்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போச்சு போச்சு நான் செத்தேன், இப்ப மட்டும் செத்தா வந்து ரியல் வேர்ல்டுக்கு போயிருவா, இப்படி நான் செத்துதான் போகணுமா, இல்ல இல்ல நம்ம கெஞ்ச ஆரம்பிச்சிட வேண்டியதான், என்னை விட்டுருங்க நான் எதையுமே பார்க்கல, என் கண்ணு மூடிதான் இருக்கு, அப்படியே நான் போயிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. தெரியாம தடுக்கி உள்ள விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இவன் பார்த்துட்டு இருக்கப்பயா அவ கழுத்துல எடுத்துட்டு வந்தால அந்த மோதிரம், அது ஒரு மாதிரி ஜொலிக்குது. அந்த மோதிரத்தை பார்த்துட்டு ஓ மந்திரவாதியான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். அதோட உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா டெல் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. குடும்ப பேருன்னு கேட்குறப்ப நான் ஒரு நோபல் குடும்பத்துக்கு மெய்டா தான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பொய்யான தகவல் தான் கொடுக்குறா. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவே அவளை தூக்கிட்டு வந்து வெளில போட்டுட்டு போயிடுறான். இவ பார்க்கறா என்ன உயிரோட விட்டுட்டாங்க, சரி எப்படியோ தப்பிச்சா சரி. போன தடவை பொசஷன்லையும் சரி இறந்து போய் தான் அவள் வந்து ரியல் வேர்ல்டுக்கு போயிருப்பா. இந்த தடவை இறந்துட்டானா ரியல் வேர்ல்டுக்கு போயிருவா. ஆனா இங்க இருக்க இந்த டெலிண்டாவோட அப்பா வந்து ரொம்ப பாசமா இருக்காரு. இவ மட்டும் போயிட்டா அவர் எவ்வளவு சோகமாயிருவாருல்ல. அதோட இவ வந்து உண்மையான உலகத்துல வந்து ஒரு அனாதை, அப்பா அம்மாவே கிடையாது. இங்க அப்பா வந்து பாசமா பாத்துக்கிறாரு, நல்ல ஃபேமிலி, அதனால இந்த ஃபேமிலியை உடையவிடாம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, உயிர் வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கே போயிடலாம், அப்புறம் மட்டும் தகவல் எல்லாம் சேகரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் ஓடி வரா. மரத்து மேல ஏறி திருப்பி குதிக்கிறா. பார்த்தா அவங்க வீட்டை சுத்தி ஒரு பேரியர் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அது இவளுக்கு தெரிய மாட்டேது, மேஜிக் பேரியர். அதுல மேல குதிச்சுட்டே இருக்கா, திருப்பி திருப்பி வந்து கீழே விழுந்துட்டு இருக்கா. என்ன நடக்குது, கண்ணுக்கு தெரியாத எதுவும் கிளை வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்று ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன் இவளை உயிரோட விட்டுருக்கான்னா, இவ காலத்துல இருந்த அந்த மோதிரம் ஜொலிச்சுது இல்ல, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரவாதியால தான் அப்படிலாம் பண்ண முடியும். இவள்கிட்ட ஏதோ மேஜிக் பவர் இருக்கு, ஆனா அது ஹீரோனிக்கு தரல. அதை பார்த்துட்டு தான் ஹீரோ வந்து இவ உண்மையிலேயே யாருன்னு சொல்லிட்டு இவளை பத்தி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பின்னாடியே வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் தான் அதுக்குள்ள இருந்து வெளில வந்துடுறா. சரி ஏதோ கண்ணுக்கு தெரியாத கிளை இருந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவ பட்டுக்கவே வீட்டுக்கு வந்துடுறா. அப்படியே இங்க இந்த டெலிண்டாவோட மெய்டை கட்டுறாங்க. அவ வந்துட்டு அவ தான் அந்த காலையில ஒரு ஸ்பிரிட் ஸ்டோன் எடுத்துட்டு ஒரு ஸ்கேமர் வந்திருப்பான, அவனை அமுச்சு வச்சதே இவ தானா. ஏதாச்சும் ஃபீஸ் கிடைக்கும், அதுல இவ பங்கு போட்டுக்கலாம், இந்த குடும்பத்தையே இவ உடைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த முட்டாள்தனமான டெலிண்டாவுக்கு பாசமான அப்பா, நல்ல குடும்பம் இருக்கு, அவ எப்படி சந்தோஷமா வாழலாம், அவ கஷ்டப்படணும், அந்த முட்டாள் பொண்ணுக்கு அவளோட நகை திருட்டு போனா கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளோட நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, பாரு உன் குடும்பமே உடைய போகுது, நீ கஷ்டத்துல தான் இருப்ப போரு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மேடு பொண்ணு பேசிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பிரச்சனையோ அப்படியே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவ வந்து பார்த்துட்டு இருக்கா, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னா இந்த உலகத்தை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்தா ஒண்ணுமே படிக்க முடியல. என்னது இது, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போதான் யோசிக்கிறா, இந்த டெலிண்டா பொண்ணு முட்டாள் இல்லையா, அவ வந்து படிச்சதே கிடையாது, அதனால இந்த உடம்புல இருக்க நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்ப ஹீரோயினி படிச்சிட்டு இருக்கப்ப அந்த மெய்டு வந்து கூப்பிடுறா, வாங்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கெஸ்டா யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவர் தான் அந்த கிராண்ட் டியூக் இஸ்கான் அனக்ரோன்னு சொல்றா. இஸ்கான் அனக்ரோவா, இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உங்களுக்கு இந்த நாட்டோட செகண்ட் பிரின்ஸ் கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. செகண்ட் பிரின்ஸா, போன பொசஷன்ல இந்த பேரை நான் கேள்விப்பட்டிருப்போம் போலியே, இந்த ஆள் எனக்கு தெரியும் போலியே, ஏன்னா இந்த பேரை கேட்கிறப்ப ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு இவளுக்கு. சரி அவரை நேரில் பார்த்தா எனக்கு பழைய பொசிஷன்ல என்னென்ன நடந்துச்சுன்னு மெமரிஸ்ல ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோயினி அப்படியே பார்த்துட்டு, அப்பனா இந்த நாட்டுக்கு வந்து ரெண்டு பிரின்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் தான் கிரவுன் பிரின்ஸ், அவர் தான் வந்து அடுத்த அரசராக போறது, ரெண்டாவது தான் இந்த இஸ்கான். சரி ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கிஸ்லின் லூ குரோசான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த பேரை கேட்டோன்னே அதுவும் கேட்ட மாதிரி இருக்கு. கிஸ்லின் ரூ குரோசானா, இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பயே அவளுக்கு ஒரு மெமரி. யாரோ இவளை கையை கொடுத்து லுயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. லுயன் இந்த பேரு தான் ஃபர்ஸ்ட் இவ ப்ராசஸ் ஆனப்ப இந்த கேரக்டருக்கு இருந்த பேராம். அந்த மெமரி ஞாபகம் வந்தோடனே இவளுக்கு சில விஷயம் ஞாபகம் வருது. போன தடவை இவ ப்ராசஸ் ஆயிருந்தால ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் பேர் தான் லூயன். அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து காதலோட லூயன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிடுறாரு. என்ன நடக்குது, கிரவுன் பிரின்ஸுக்கும் அந்த கேரக்டருக்கும் என்ன உறவு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கா. அதோட இந்த நாவலோட ஹீரோவே கிஸ்லின் ரூ குரோசான் தான்.
அப்ப ஹீரோயினி யாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினி யாருன்னே இவளுக்கு ஞாபகம் வரல. போச்சு, எனக்கு எதுவுமே இந்த நாவல பத்தி ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அந்த மேடு கத்திட்டு இருக்கா, கூட்டிட்டு இருக்கான்னு காத்துல விழுவலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி அப்படின்னா, இந்த மாதிரி கெஸ்ட் வந்துட்டாங்கல்ல, வாங்க போய் அந்த கெஸ்ட்டை வரவேற்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா அங்க நிக்கிறது ஹீரோ. ஹீரோ வந்து அந்த அப்பா கூட பேசிட்டு இருக்காரு. நம்மளுக்கு தான் தெரியுது ஹீரோன்னு சொல்லிட்டு. இவ தான் நேத்து கண்ண மூடி இருந்தாலே, அதனால ஹீரோவை பார்க்கவே இல்லையா. யார் இவரு, இவர் தான் இஸ்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. சரி ஏன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு மேட்ட கேட்டா அவ சொல்லிட்டு இருக்கா, ஓ உங்க அப்பா உங்கள்கிட்ட சொல்லலையா, இது மாதிரி அந்த மைனிங் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, நேற்று ஒருத்தன் வந்தான்ல, அதுக்கு இவர் ஒத்துக்க போறாரு, அதுக்கு பணம் தேவைப்படுறதுனால இந்த மேன்ஷனை இந்த டியூக்குக்கு விற்க போறாராம். இதை கேட்டோன்னே இவ அதிர்ச்சி ஆயிடுறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஹீரோ திரும்பி பார்க்கறான். மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் வேற அரச குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்க பேசுறப்ப குறுக்கில் இப்பெல்லாம் சத்த போட்டாக்கோ வந்து கொன்னே போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு நிக்க, அவன் இவளையே பார்த்துட்டு குறுகுறுன்னு நிக்கிறான். இவ பாக்குறா, என்ன இவன் கண்ணெல்லாம் ஒரே சோகமா இருக்கு, அதை பாக்குறப்ப எனக்கும் சோகமா இருக்கு, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவன் வந்துட்டு இந்த கையை பிடிச்சி முத்தம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி அவங்க பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி கையை பிடிச்சிட்டு உங்களை நான் பார்க்கல, என் பேரு இஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க, இந்த குரலை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே, இதே மாடலேஷன்ல யாரோ பேசின மாதிரி இருக்கே. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நேற்று பார்த்த கிளறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிற. அப்படியே எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க, என்னமா ஆச்சு, கையில அடிபட்டுச்சு நேற்று அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. முடிஞ்சு போச்சு, இவன் கொன்னே போட்டுருவான், என்ன கொன்னா கூட நான் வெளில தான் போவேன், என் ஃபேமிலியே கொண்டுற போறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கையில அடிபட்டு இருந்துச்சு அதனாலதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். அவன் பார்த்துட்டு சரி சரி அதெல்லாம் நான் ஒண்ணு எதுவும் நினைச்சுக்கல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினியோட அப்பா வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, அதுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான், அதோட நீங்களும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அதனால வந்து அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஹீரோயினியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோலாம் அதை கேட்டுட்டு அப்படியே அந்த மேன்ஷனை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவ பணம் கொடுப்பான் போல, திருப்பி கொடுக்க முடியலன்னா அந்த மேன்ஷனை எடுத்துப்பான் போல, அது மாதிரி போல அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோயினியா நின்று யோசிச்சுட்டு இருக்கா, என்ன கேரக்டர்ல இருந்துன்னு தெரியலையே. போன பொசிஷன்ல வந்து பிரின்ஸு கூடயே இருந்திருக்கா, செகண்ட் பிரின்ஸு கூடயே இருந்திருக்கா, முடிஞ்சது போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அவங்க அம்மா போட்டோ, அதாவது இந்த டெலிண்டாவோட அம்மா போட்டோ அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காளா. பின்னாடி ஹீரோ வந்துட்டு சொல்றான், இதானா உங்க அம்மா, இறந்து போயிட்டாங்கல்ல, நான் சின்ன பிள்ளையில உங்களை பார்த்துருக்கேன், உன்னை திருப்பி சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் டெல் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொன்ன பேரை சொல்லுவானோ. இவளா அப்படியே பயந்து போய் நிக்கிறா, எனக்கு தெரியும் நான் யாருன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் இங்க வந்து இந்த ஆஃபரே இந்த போய் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏச்சிட்டு இருக்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, இந்த குடும்பத்துல மந்திரவாதி பொண்ணு இருக்காலாமே, அது நீ தானே, உன்னால மேட்ச் செய்ய முடியும்ல, நேத்தே அவன் அதுக்காக தானே இவளை ஃபாலோ பண்ணா அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எது நான் மந்திரவாதியா, என்கிட்ட எது மேட்ச் வரலாம், எதை பத்தி பேசிட்டு இருக்கான். சரி அதான் நல்ல நேரடியா கேட்டுருவோம் அப்படின்னு திரும்பி, என்ன இப்ப கொலை போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு கொலை பண்றதுக்கு எதுவும் ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ சொல்லிட்டு இருக்கா, நேத்து நீங்க கொலை பண்ணதை நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் வெறும் குப்பையை தான் கிளீன் பண்ணேன், நான் ஒன்னும் கொலை பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட என்ன சொல்றான்னா, என்ன யாரும் கொலை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கொல்லுவேன், ஏன் நீ என்ன கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி கேட்டுட்டு இருக்க. அவ பார்த்துட்டு இருக்கா, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை நான் ஒரிஜினலா டெலிண்டா இல்ல வேற உலகத்துல இருந்து பொசஸ் ஆகி வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டா எனக்கு கொன்னுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அவ பார்த்துட்டு இருக்கப்பயே ஹீரோவுக்கு இன்னொரு ஒரு மூஞ்சி ஞாபகம் வருது. இப்படி ஹீரோ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கானா, ஹீரோயினி பாக்குறா, இவன் ஏன்டா நம்மளை இப்படி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்பதான் அவன் சொல்றான், இது மாதிரி எப்பெல்லாம் நீ என் கண்ணை பாக்குறியோ அப்ப ஸ்லோவா பிளிங்க் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப பாத்துட்டு இருக்கா, இவன் என்ன சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான், ஒருவேளை இவன் என்ன லவ் எதுவும் பண்றானோ, ஏன்னா இந்த நாவலே வந்து ரொமான்டிக் ஜேனர், அதனால இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. சரி ஏதோ ஒண்ணு, முதல்ல இவன் கையில நம்ம சாகக்கூடாது, சரி சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவோம். அது மாதிரி நேற்று நான் ஏன் வந்து வெளில வந்தேன்னா, எங்கள் அப்பா வந்து இந்த ஸ்பிரிட் ஸ்டோனை பற்றி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்காரு, சரி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா வந்து ஸ்கேமர் ஏமாத்திடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் அங்கே செக் பண்ணுறதுக்கு வந்தேன், நான் ஒன்றும் பொய் சொல்லணும் வேணுக்கெல்லாம் படிப்பான்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட நான் உங்களுக்கு ஆபத்தாகவும் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பா. அப்படி கையை ஒன்னா வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கல, அந்த கையை வச்சிருக்கத பார்த்தாலும் இவனுக்கு வேற யாரோ ஒருத்தர் ஞாபகம் வருது. அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, நான் உன் மேல சந்தேகப்படக்கூடாது, அதனால தானே இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அதோட நீ வந்து ரொம்ப அறிவாளித்தனமா பேசுற, அதை கொஞ்சம் நீ கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். இப்ப பாத்துட்டு இருக்கா, என்ன ஏதோ அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ பார்த்தா, அவனுக்குன்னு ஒரு மந்திரவாதி இருப்பான், அவன்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கான் கார்லெட்.
உனக்குன்னு எது பொண்ணு இருக்கா? அத மறைச்சு வச்சிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவன் பார்க்குறான். எது எனக்கு பொண்ணா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதாவது இப்படி ஏதாச்சும் மேஜிக் பவரோட யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்கள மறைச்சு வைப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆ மறைச்சு வைப்பாங்க. ஏன்னா வந்து அவங்கவங்க பவர வந்து வெளில காட்டிறக்கூடாது. ஏன்னா வந்து இந்த அரசாங்கம் எல்லாத்துக்கும் அவங்கள யூஸ் பண்ணிக்கும்ல. மான்ஸ்டர்ஸ வேட்டையாட, அது மாரிலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால தான் பவர்ஸ வந்து அவங்க மறைச்சு தான் வச்சிருப்பாங்க. அதோட அவங்க பவர்ஸ் வெளிப்பட்டா அகாடமிக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவாங்கல்ல. அதனால முட்டாள்தனமா நடிப்பாங்க. அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கான். அதோட வந்து ஹீரோ வந்து கேட்குறான் அவன்ட்ட, இது மாதிரி உன்னோட மந்திர வட்டத்த யாராச்சும் உடைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? அது மாரிலாம் யாராலயும் உடைக்க முடியாது. நீங்க மட்டும் தான் அதெல்லாம் பண்ணுவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன் வேற யாரும் உடைச்சாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நேத்து தானே ஹீரோயின் அந்த செவுரு மாரியே இருக்க ஒரு இல்லூஷன்ல தாண்டி உள்ள போயிருப்பா. அதான் சொல்லிட்டு இருக்கான். அத கேட்டோனே அவன் அதிர்ச்சி ஆயிடுறான். எது என் மந்திர வட்டத்த உடைச்சுட்டாங்களா? நீங்க மட்டும் தானே இப்படி பண்ண முடியும். வேற யாரு பண்ணியிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அவன் போயிட்டு இருக்க, ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவன பாக்குறது, அந்த அந்த விரல்கள சேர்த்திருக்கிறது, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒருத்தர தான் ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. நான் இவ்வளோ நாள் அவள தேடிக்கிட்டு இருந்தேன். அவள மாதிரியே இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே பார்த்தா, ஹீரோ வந்து ஹீரோயினியோட அந்த மேன்ஷனுக்கு தான் வந்திருக்கான். அந்த வீட்ட சுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினிய தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அவ பாத்துட்டு இருக்கா. எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தான்? எதுவுமே பேசாம சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோ அவ கைய பிடிச்சு இழுத்து, இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் சந்திச்சிருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ பார்க்குறா. இல்லையே நேத்து தான பார்த்தோம். அப்படின்னு சொல்றப்ப, சரி கார்டன் வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். எதுக்கு இப்ப இவன் இந்த கேள்வி கேட்டான்? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே பின்னாடி வர, அப்படியே அவன் வந்து அந்த ஸ்பிரிட் ஸ்டோன பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அந்த மைனுக்கு வந்து நாளைக்கு இவங்க அப்பாவோட போறாளாம். அங்க போய் அந்த மைனை வந்து கான்ட்ராக்ட் எழுதி வாங்கலாமா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணிப்பாங்கல்ல. அதுக்காக போறோம்னு சொல்றப்ப ஹீரோ பார்க்குறான். சரி கூட எதுவும் மந்திரவாதி கூட்டு போவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ பார்க்குறா. ஏன்? அப்படின்னு சொல்றப்ப, அவங்களுக்கு தான் வந்து அந்த கல்லு உண்மையானதா, எந்த அளவுக்கு தரம் உள்ளதுன்னு தெரியும். அப்புறம் எப்படி நீங்க செக் பண்ணாம அந்த மைன வாங்க முடியும்? அப்படின்னு சொல்றப்ப, அதுவா? அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா, அந்த மந்திரவாதியெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு அதுக்கு தனியா செலவு செய்யணும். அதுக்கு காசு இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓ! உன்ட்ட தான் மேஜிக் பவர் இருக்குல்ல. அதோட உன்ட்ட அந்த மேஜிக் அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கணிக்கிறதுக்கு டிவைஸும் இருக்குல்ல. அப்படின்னு சொல்றப்ப இவ பார்த்துட்டு இருக்கா. எந்த டிவைஸ பத்தி பேசுறான்? ஏதாச்சும் கேள்வி கேட்டா நான் இந்த உலகத்துல இல்லாதவன்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு டிங்குன்னு மண்டையாட்டிட்டு இருக்க. இவன் பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு, ஓ இன்னைக்கு நீ அந்த மேஜிக் மோதிரத்தை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா அவன் சொன்ன டிவைஸே அந்த மோதிரம் தான். இவன் யோசிச்சுட்டு இருக்கா. நல்ல வேலை ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் விற்கலான்னு இருந்தேன். ரொம்ப முக்கியமான மோதிரம் போலையே அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப இவன் வந்து சொல்லி காட்டுறான். இப்போ உன்ட்ட மேஜிக் பவர் இருக்குல்ல, அதை வச்சு ஸ்பிரிட் ஸ்டோன் கூட நீ வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அதை இப்படி நொறுக்குனேன்னா அது அப்படியே வெடிச்சு செதறும். இதுல இருந்து பவர்ஸ் எல்லாம் வெளில வரும். அப்படிதான் நீ வந்து அந்த கல் எந்த அளவுக்கு பவர் உள்ளதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இவ பாத்துட்டு இருக்கா. இவன் வேற எனக்கு மேஜிக் பவர் இருக்கு மேஜிக் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கப்பயே இவ பாக்குறா. ஏன் ஆனா இதெல்லாம் இவன் வந்து நம்மள்ட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்? எதுக்கு இவன் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ நேரடியா கேட்டுறா. எதுக்கு நீங்க இதெல்லாம் எனக்கு சொல்லி தரீங்க? என்ன எங்கேயாச்சும் சிக்க வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லையே அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண போறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினி கேட்கிறா. ஒருவேளை உங்களுக்கு என் மேல எதுவும் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா உங்க மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. ஆனா அது எந்த விதத்துல தான் எனக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினி வச்சிட்டு இருக்கா. என்ன சொல்றான்? இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறான். ஆனா எந்த விதத்துலன்னு தெரியலன்னு சொல்றானே. ஒருவேளை கொலைகளை பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த சீலே பார்த்தா ஹீரோயினி வந்து இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு ஆபீசர் இருப்பார்ல, அவர்கிட்ட தான் பேச வந்திருக்கா. அவர் பேரு பிலிப். அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா. இது மாதிரி எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ரூயன்கிற ஒரு பேரை பத்தி நீங்க வந்து கேட்டு கொடுங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றப்ப அவர் பார்க்குறாரு. இந்த பேரை எங்கம்மா கேள்விப்பட்டேன்னா, தெரில ஏதோ ஞாபகம் வந்துச்சு கேட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறான். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அவர் வந்து அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. ரூயன்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுமா. அவங்க வந்து ஒரு ப்ரீஸ்ட். அவங்க வந்து அரச குடும்பத்துக்கு ஒரு ப்ரீஸ்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, சரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தெரில அவங்கள பத்தி நிறைய தகவல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவ பாத்துக்கிட்டு இருக்கா. ஓ அதனாலதான் எனக்கு வந்து கிரான் பிரின்ஸ் ஞாபகம் வருது, இஸ்கான் ஞாபகமும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே அந்த அரண்மனையில தானே இருந்திருப்பாங்க. அதான் யோசிச்சு பார்த்துட்டு, சரி இப்ப ரூயன் எங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் சொல்றாரு. இல்லம்மா அவங்க இறந்துட்டாங்களா. அவங்க இறப்புல வந்து நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு தான் இருக்கு. அதோட அதுவும் அந்த அரண்மனைக்குள்ளேயே தான் யாரோ கொலை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் எந்த தகவலுமே கிடைக்கலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவ பார்த்துட்டு இருக்கா. இது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இவ யோசிச்சுட்டு இருக்காரு.
என்னன்னா, இந்த பொண்ணுக்கு நேத்து சொன்ன கதையே ஞாபகம் இருக்காது. ரூயன்னு எப்பயோ கேள்விப்பட்ட பேரெல்லாம் பத்தி விசாரிக்கிறாளே! ஒருவேள நம்ம டியூக் பண்ண அந்த ரிச்சுவல் நல்லா வேலை செஞ்சுருச்சு போலன்னு சொல்லிட்டு. இவங்க யாரோ சோனியாக்காரிய வச்சு சோல் ஹீலிங்ன்னு சொல்லிட்டு ஏதோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ இப்ப புத்திசாலியா இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பிலிப் வந்துட்டு கேட்கிறாரு, "வேற எந்த உதவியாச்சும் வேணுமான்னு?" சொல்றப்ப, "எனக்கு எழுதுறதுக்கு சொல்லிக் குடுங்க" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதே மாரி சொல்லிக் குடுத்துறாரு. இவ வந்து நடந்ததெல்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த அரச குடும்பத்துக்கு பிரீஸ்ட்டா ரூயன் வேலை பார்த்துருக்கா. ஆனா அரச குடும்பத்துல இருந்தவங்களே அவள கொன்றுருக்காங்க. அப்ப இப்ப மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு நான் தான் ரூயனா இருந்துட்டு திருப்பி இன்னொரு உடம்புல பொசஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சா திருப்பி என்ன கொல்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். யார் என்ன அப்படி கொன்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே யோசிச்சிட்டு இருக்கா. ஒரு 2, 3 நாள் கழிச்சு அந்த மைனை வந்து செக் பண்ண போறாங்களா, அதுக்கு தான் இப்ப எல்லாரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இஸ்கானும் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. இவன் ஏன் கூடயே வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்த்துட்டு இருக்க. கூட இருக்க மேட் சொல்றா, "என்ன நீங்க கொஞ்சம் அடக்கொடக்கமா இருக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி எட்டி பார்த்துட்டே வரீங்க? உங்கள தான் தப்பா பேசுவாங்க தெரியாதா?" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, "நீங்க எதுக்கு அந்த ஹீரோவோட வண்டியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் கெட்ட பேரு" அப்படிங்கிற மாதிரி சொல்றா. "அதோட உங்களுக்கு ஃபியான்சி இருக்கப்ப இப்படிலாம் நீங்க நடந்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ பார்க்குறா, "எது எனக்கு ஃபியான்சியா? எனக்குன்னு ஒருத்தன் இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, "இப்ப நான் மட்டும் அவன் பேரெல்லாம் கேட்டா என் மேல சந்தேகம் வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்துவோம். சரி, ஏன் அவரு இன்னும் என்ன வந்து பார்க்கவே இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அவர் தான் வேற ஒரு நாட்டுக்கு பிசினஸ் விஷயமா போயிருக்காருல்ல, அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சத்தம் போட்டுட்டு இருக்கா. என்ன நீங்க அடக்க ஒடுக்கமா இருக்க மாட்டீங்க, ஒரு பொண்ணா இருக்க மாட்டீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினி சொல்லிடுறா, சரி, என்னதான் இருந்தாலும் நான் ஒரு டியூக்கோட பொண்ணு, ஒரு மெய்டு ஒரு டியூக்கோட பொண்ணுட்ட இப்படி மரியாதை இல்லையாம்மா பேசுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படியே அந்த மெய்டு அமைதியாரா. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாரும். பார்த்தா இவளுக்கு ஒரு மாதிரியா வாமிட் வர மாதிரியே இருக்கு. அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு இருக்காரு, என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு. இல்ல, இவ்வளோ தூரம் வந்து ரைட் பண்ணி வந்ததுல ஏதோ கொஞ்சம் வயிறு சரியில்லாத மாதிரி இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ வரான். அவன் வந்துட்டு புளிப்பு மிட்டாய் கொடுக்குறான், இதை சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிருன்னு சொல்லிட்டு. என்னடா முட்டாயெல்லாம் கொடுக்குறான், நிஜமாவே இவனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கிட்டு அந்த முட்டாயை சாப்பிட்டோன்னே இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி கிட்டக்க வந்துட்டு சொல்றான், எப்போதுமே இது மாதிரி வண்டியில போறப்ப உனக்கு இப்படிதான் பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு சொல்றான். இவ பாக்குறா, என்ன சொல்றீங்க, யார் உங்கள்ட்ட சொன்னா அப்படின்னு கேக்குறப்ப, சரி சரி வண்டியில இருங்க நேரமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவ பாத்திட்டு இருக்கா, யார பாத்தி பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைனுக்கும் வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, நல்லாதான் இருக்கு. அப்பதான் அந்த கான்ட்ராக்டர் யோசிச்சுட்டு இருக்கான், இது மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு ஏமாளி குடும்பம் தானே. அந்த மெய்ட் பொண்ணு வந்து சொல்லியிருப்பா, இவங்க வந்து என்ன நீ வந்து அந்த கான்ட்ராக்ட்ல எழுதுனாலும் நம்பிடுவாங்க, சரியா ஏமாத்திடலாம், எனக்கான அமௌண்ட்டை மட்டும் நீ கொடு. ஏன்னா இவன் வந்து நிறைய கேம்பிள் பண்ணி நிறைய பணத்தை இழந்திருக்கான். அதனால யாருமே வந்துட்டு பிசினஸ் வச்சுக்க வரலையாம். எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை ஏமாத்தி கான்ட்ராக்ட்ல ஏதாச்சும் போட்டு உங்கள்ட்ட இருந்து பணத்தை கறந்துடலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இவன் இந்த டியூக்கு கிட்டே வந்திருக்கான். அதை நினைச்சு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். டியூக் வந்துட்டு ஹீரோயினியை கூட்டிட்டு, சரி வாமா இங்க இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு. அவளும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினியும் அந்த மந்திர மோதிரத்தை போட்டுட்டு அந்த கல்லை செக் பண்ணி பார்க்கறா. நல்ல வேலை செய்யுது, பவர்ஃபுல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல, சரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோ அதோட விடல. அவனுக்குன்னு ஒருத்தர் பண்ண கார்லெட்னு சொல்லிட்டு மெஜிஷியன், அவனை கூட்டிட்டு வந்து செக் பண்ண சொல்லியிருக்கான். அவனும் இந்த இடம் நல்லதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதோட ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், அடுத்து நம்ம அந்த கான்ட்ராக்டை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். அடுத்த சீன்லயே ஹீரோயினியை கட்டுறாங்க. அங்க பார்த்தா அவ சொல்லியிருந்தால இவளுக்குன்னு ஒரு ஃபியான்சி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து நிக்கிறான். பார்த்து பேசிட்டு இருக்கான், இவளும் பார்த்து பேசிட்டு இருக்கா, அழகா இருக்கானே, சரி நம்ம இவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் போலயே அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்க. அதோட ஹீரோயினி கேட்குறா, இது மாதிரி பிஸ்னஸ் விஷயமா போயிருந்தீங்களாமே, எல்லாம் அங்கே ஓகேவான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்படியா, அதெல்லாம் ஓகே தான், எப்படி இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். என்ன, டெலிண்டா முன்னெல்லாம் என் கையை பிடிச்ச போது தொங்கிக்கிட்டே எனக்கு அடுப்பேத்திட்டு இருப்பா, இப்போ என்ன தள்ளியே நிற்கிறா, மாறிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். உடனே குறுக்கையில அந்த மெய்டு வந்து சொல்றா, உங்க பிஸ்னஸை பற்றிலாம் நான் தான் அவங்களுக்கு நேற்று சொன்னேன், இல்லாட்டி அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி டெலிண்டாவை பற்றி இப்படி தரக்குறைவாக தான் பேசிக்கிட்டு இருக்கா அந்த மெய்டு பொண்ணு. அதோட இவனும் அதை பார்த்துட்டு, ஓ அப்படியா, நீ தான் அவளுக்கு எல்லாத்தையும் சொன்னியா, நான் கூட அவளாவே கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, முட்டாள் பொண்ணு இல்லை அதனால இப்படிலாம் நடத்துறாங்க. டெலிண்டாக்கா செம்ம கோவம் வரத அவ பார்த்துட்டு இருக்கா. என்ன இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்களே, எதுவும் பின்னாடி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்க அட்ரஸ் இல்லையே பார்த்தா அந்த கான்ட்ராக்டை போட்டுட்டு வந்துட்டாங்க. இவங்க சைன் பண்ணி கொடுத்தா போதும், எல்லா பிசினஸும் ஆரம்பிச்சு. அதுக்காக தான் இங்க வந்து உட்காந்துருக்காங்க. சரி சொல்லிட்டு அவர் அதை பார்த்துட்டு இருக்காரா. ஹீரோயினி கேட்கிறா, அப்பா எனக்கு அதை கொஞ்சம் படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. ஆகா, நம்ம பொண்ணுக்கு அந்த ரிச்சுவல் பண்ணதுல இருந்து ஆர்வம் அதிகமாயிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை படிச்சு காட்டுறாரு. இது மாதிரி அக்சசரி
அக்சசரிஸ், அதுக்கு வேலை செய்யற ஆளுங்க, எல்லா செலவுமே இவரு தான் பாத்துக்க போறாரு அப்படிங்கிற மாரிலாம் இருக்க, எல்லாமே கரெக்ட்டா தாம்மா இருக்கு. அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சைன் போட போறப்ப, இல்ல இல்ல இது தப்பா இருக்கு. ஏன்னா இந்த மந்திர கற்களுக்கான அக்சசரிஸ் எல்லாமே விலை உயர்ந்தது. அது தெரியாம இவரு பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஓகே சொல்றாரே! எப்படியாச்சும் நான் தடுக்கணும்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா பாக்குறாரு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கரெக்ட்டா ஹீரோ அங்க வந்துடுறான். அவன் வந்துட்டு, நான் அந்த கான்ட்ராக்ட்ட ஒரு தடவ பாக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தோனே அந்த கான்ட்ராக்டர் கேட்குறான், யார் இவரு? இவரு எதுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட்ட பார்க்கணும்? அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோ சொல்றான், நான் தான் இவருக்கு வந்து கடன் குடுக்குறேன். அப்ப எனக்கு உரிமை இல்லையா? நீ இவர ஏமாத்தி புட்டனா? அப்படின்னு சொல்றப்ப, அதுவும் சரிதான். இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்றப்ப, அவரு பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கான் ஹீரோ. இது மாதிரி இப்ப டியூக் உனக்கு பணம் குடுப்பாரு. அத நீ செலவு பண்ண போற. நீ வந்து செலவ ஏத்தி சொன்னீன்னா எப்படி எங்களுக்கு தெரியும்? நீ கரெக்ட்டா சொல்றியா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா டியூக்குக்கு இந்த மேஜிக்க பத்திலாம் அவ்வளவா தெரியாது. நீ வந்து பொய்யான கணக்கு வழக்க காட்டுனீன்னா எப்படி அவருக்கு தெரியும்? அதோட இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிறது உண்மையான்னு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாரிலாம் கேட்கிறப்ப, அது வந்து நான் வந்து மெஜிஷியன வச்சு தான் இது எல்லாமே போட்டுருக்கேன். அந்த மெஜிஷியனுக்கு எல்லா வேலையுமே தெரியும். அவன் நேர்மையானவன் தான் அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ இத ஒத்துக்கவே இல்ல. நாங்க வெளியில இருந்து ஒரு மெஜிஷியன கூட்டிட்டு வந்து, நீ இந்த போட்டிருக்க கான்ட்ராக்ட் சரியான்னு சொல்லிட்டு அவர்ட்ட தான் நாங்க கேட்போம்னு சொன்னா, இந்த மெஜிஷியன் கடுப்பாகுறான். என்ன நீங்க என் மேலயே சந்தேகப்படுறீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதோட மெஜிஷியன கூட்டு வரதுக்கு செலவாகும். முடிஞ்சா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஹீரோவ பத்தி தெரியாம. பக்கத்துல தானே கார்லோஸ் இருக்கான். அவன் வந்துட்டு சொல்றான், நான் மெஜிஷியன் தான். நான் இத பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மெஜிஷியனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, அவன் அப்படியே வான வேடிக்கையெல்லாம் வெடிச்சு காட்டிட்டு இருக்கான். நான் எவ்வளோ பெரிய மெஜிஷியன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கேன். இவன் பார்த்துட்டு இருக்கான் எதிரி மெஜிஷியன். என்னடா நீ வந்து சீன் போட்டுட்டு இருக்கியா இது மாதிரிலாம் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறப்ப, அப்போதான் நம்ம கார்லோஸ் பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கை போடுவானாம். அந்த பையன் மிரண்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு அவன் பயந்தோன்னே அப்போதான் கார்லோஸ் சொல்றான், இது மாதிரி நீங்க பண்ண அந்த கான்ட்ராக்ட்ல பண்ணியிருக்க தப்பெல்லாம் மாத்தி எழுதிருங்க. இல்லாட்டி இதுக்கு ஃப்ராட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களை உள்ள பொடிச்சு போட வேண்டியதா இருக்குன்னு சொன்னோன்னே பயந்துட்டு அவங்கள அப்படியே மாத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இந்த கான்ட்ராக்ட் வேலை சுமூகமா முடிஞ்சிருச்சா? ஹீரோயினி வந்துட்டு கார்லோஸ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கா. நீங்க தான் அந்த மெஜிஷியனா? சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அதோட ஹீரோவை பத்தி கேக்குறா. எதுக்கு ஹீரோ வந்து எங்களுக்கு உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கார்லோஸ் சொல்றான், அதாம்மா எனக்கும் தெரியல. அவன் பார்க்கவே சில மாதிரி இருக்கான். எந்த எமோஷனும் தரல. அவனை பத்திலாம் புரிஞ்சிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாவே ஆயிடுறாங்க. கடைசியிலேயே பார்த்தா நம்ம ஹீரோயினியோட ஃபியான்சியை தான் கட்டுறாங்க. அவன் எங்கேயோ கிளம்பி போறான். பார்த்தா அந்த மெய்டு பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கான். அவள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவ வந்து கேட்டுட்டு இருக்கா, என்ன பிசினஸ்லாம் நல்லா போச்சா? ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா உன்னை பார்க்காம தான் எனக்கு டயர்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அவ சொல்றான், என்ன நீங்க டெலிண்டாவை போய் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. சே நான் வந்ததே ஒன்றை பார்க்கதான், அப்புறம் பார்த்துக்கலாம் அவளெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினி தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா. ஏதோ டவர் மேல நின்றுட்டு இருக்கா போல. பாரு இது ரெண்டுத்தையும் யாரும் பாத்துருவாங்களேன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னமோ எனக்கு என்ன, இவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, ஆனாலும் அந்த உண்மையான டெலிண்டா கேரக்டரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவளுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கு. அவ இவங்கள பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு இருக்க மாதிரி அந்த ஃபீலிங்ஸாவே இவளுக்குள்ள இருக்கா. அது இவளை வந்து அப்படியே கவலையாக்குது. அப்படியே சோகமா உட்காந்துருக்கா. இப்படி போய் ஏமாத்துறானே, அப்படி டெலிண்டா இவனுக்கு என்னதான் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இருடா ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப உனக்கு இருக்கு பெரிய ஆப்பா வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப, யாரோ வந்து நிக்கிறாங்க. இத்தனை நேரம் யாரா இங்கன்னு பார்த்தா ஹீரோ. ஹீரோ பார்த்துட்டு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ இங்க என்ன பண்ற? நான் வந்து இந்த டவர் எல்லாம் சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டு செக் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி வந்திருக்கான். பார்த்தா நீ இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அதுவா நான் சும்மா காத்து வாங்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா நின்னுட்டு அங்க பார்த்துட்டு இருக்கா. அதோட இவனுக்கு நன்றி சொல்றா. இவனால தானே அந்த கான்ட்ராக்டை ஏமாத்தாம நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் பரவாயில்ல, நான் தானே காசு கொடுக்குறேன், ஏமாத்திட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதோட இவ வந்து இன்னும் அந்த டெலிண்டாவோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இவளுக்குள்ளேயே தான் இருக்கு. அத வச்சுட்டே இவ சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி நம்மளால அடையவே முடியாதவங்கள காதலிக்கிறப்ப ஒரு வலி இருக்கும் தெரியுமா? நம்மளுக்கு தெரியும் நம்மளால அவங்கள அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அப்பயே அந்த காதலிக்கிற வலி கொடுமையானது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அவன் அமைதியா இருப்பான். எனக்கு தெரியும் இவன்ட்ட இருந்து எந்த பதிலும் வராது. சும்மா சொல்லி வைப்போம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், ஆமா. அது உண்மதான். நம்மளுக்கு தெரியும், நம்மளால அவங்கள அடையவே முடியாதுன்னு சொல்ட்டு. ஆனா, அந்த காதலிக்கிற வலி இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. அதுவும் உண்மையா காதலிச்சா தான். ஏன்னா, நம்மளால சாதாரணமாலாம் ஒருத்தர அந்த அளவுக்கு நேசிக்க முடியாதுல்ல. அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, ஹீரோயினி பார்க்குறா. பார்றா! இவனுக்கு இந்த மாரி ஒரு ஃபீலிங்கா? யாரோ காதலிச்ச மாதிரியே பேசுறானே! அப்படின்னு சொல்லிட்டு இவன பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அவனும் இவள குறுகுறுன்னு பார்த்துட்டு,
"உனக்கு நிஜமாவே தெரியலையா? நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி கேட்குறான். ஹீரோயினி பார்த்துட்டு, "இல்லையே நம்ம மீட் பண்ணதே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா. அரச குடும்பத்து ப்ரீஸ்ட்டா ரூயன் இருந்தப்ப இவன பார்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவனுக்கு எப்படி தெரிய போகுது? ரூயன் தான் திருப்பி இப்ப டெலிண்டா உடம்புல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்படியும் எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த குடும்பத்திலேயே யாராச்சும் தான் கொன்னுருப்பாங்க ரூயன. ஒருவேளை இவனா இருந்தா நான் வந்து உண்மைய வெளில சொல்லிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. திருப்பி அந்த டவர் பக்கம் நின்னுட்டு அவங்க போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டே இருப்பாளா. அப்படியே கொஞ்சம் சறுக்கிரும். கீழ விழுவ மாரி போயிருவா. டப்புன்னு இவனுக்கு பார்த்தா இன்னொரு ஒரு பொண்ணு ஞாபகம் வந்துரும். வேகமா இவள டைட்டா புடிச்சுக்கிட்டு, "திருப்பி என் கண்ணு முன்னாடி சித்துறாத! இப்படிலாம் சாக முயற்சி செய்யாத!" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஹீரோயினையும் பார்த்துட்டு, "என்னடா இவன் இப்படிலாம் ரியாக்ட் பண்றான்னு" சொல்லிட்டு, "இல்ல, இல்ல நான் விழலாம் போல. கை தான் ஸ்லிப் ஆயிடுச்சு. விடுங்க, விடுங்க நான் இப்ப ஓகே தான்" அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோ பார்த்துட்டு கேட்குறான். "நீ நிஜமாவே நம்ம 2 பேரும் பார்த்தது இல்லன்னு சொல்றேல்ல? நீ நிஜமாவே டெலிண்டா தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ அதிர்ச்சி ஆயிடுறா. என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறான்? அப்ப பொசஸ் ஆயி வந்திருக்குது இவனுக்கு என்ன தெரியவா போகுது? அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல, இல்ல எதுவும் நம்ம காட்டிக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா நான் டெலிண்டா தான். ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே அவன் பார்த்துட்டு, "ஆ சரி, சரி. ஏன்னா என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தா, இன்னும் என்ன தெரியாத மாதிரி நீ நடிக்க மாட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அடுத்த சீன்ல பார்த்தா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபியான்சி, அப்புறம் ஹீரோயினியோட அப்பா இவெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அவர் கேட்டுட்டு இருக்காரு. "என்னம்மா நேத்து போய் டவரெல்லாம் சுத்தி பார்த்தியே?" அப்படின்னு சொல்றப்ப, ஃபியான்சி கேட்குறான். "தனியாவா போன? நானும் கூட வந்திருப்பேனே" அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோயினி சொல்றா, "ஏன் நீங்க எதுக்கு கூட வரணும்? நான் தனியா போயிட்டு வந்துட போறேன்" அப்படின்னு சொல்றப்ப, இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா எப்போதும் டெல்லிண்டா இவன் கூடயே சுத்தணும்னு பார்ப்பா. "என்னடா இப்படி பதில் சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்படியே ஹீரோயினி சொல்றா, "ஏன்னா நீங்க பிசினஸ் போயிட்டு ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அப்புறம் எதுக்கு நான் உங்கள பிடிச்சு தொல்ல பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாளா. "ஓ! அதுக்கா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹீரோயினி சொல்றா, "நீங்க ஒண்ணும் என்ன பத்தி கவலைலாம் பட தேவையில்ல. நம்ம 2 பேருக்கும் நம்ம குடும்பம் தானே வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நீங்க என்ன பத்தி ஒண்ணும் கவலைலாம் பட தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுறா. இவனுக்கா, "என்ன இவ ஆளே மாறி போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல பார்த்தா அதே தான் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஏதோ டெலிண்டாவ கோவப்படுத்திட்டோமா? இப்படிலாம் அவ நடந்துக்கவே மாட்டாளே! ஆளே மாறி போன மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி நம்ம அவளுக்கு கிஃப்ட் குடுக்கலல்ல, அதனால ஏதோ கோவமா இருப்பா. சரி போய் கிஃப்ட் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே அவ முன்னாடி போய் நிக்க அவ கேட்டுட்டு இருக்கா. நைட் ஆயிடுச்சு என்ன பண்ற? அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல உனக்காக கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் குடுக்கலாம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஹேர் கிளிப்பு. அத பார்க்குறா. இந்த மாதிரியே கிளிப்ப நான் பார்த்துருக்கேனே! அங்க பார்த்தா அங்க தான் அந்த மேடு பொண்ணு ரோஸ் வருவா. அவ தலையில வேற ஒரு டிசைன்ல இதே மாதிரி ஒரு கிளிப் தான். அத பார்த்துட்டு, "என்ன ரோஸ் நீனும் நானும் ஒரே மாதிரி கிளிப் வச்சிருக்கோம்" அப்படின்னு சொல்றப்ப, "அதுவா இது வந்து எனக்கு ஒரு முக்கியமானவர் குடுத்தாரு" அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டு இருக்கா. இவ பார்த்துட்டு இருக்கா. இந்த பய தான் 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்துட்டு, எனக்கு முன்னாடியே அவளுக்கு குடுத்துருக்கான்னா, இவனுக்கு எவ்ளோ துமுறு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள பார்த்துட்டு இருக்கப்ப அவ சொல்லிட்டு இருக்கா. "இது மாதிரி ஒரு நாள் அவர வந்து நான் உங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு மட்டும் டெலிண்டா நீ அவன பார்த்தேன்னு வையி, அப்படியே உடைஞ்சு போய் அழு அழுன்னு அழுவ தெரியுமா? அப்படிங்கிற மாரி அவ யோசிச்சிட்டு இருக்கா. டெலிண்டாக்கு நல்லாவே புரியுது. இவ இதத்தான் எதிர்பார்க்கிறா நம்ம கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு, அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா டெலிண்டா குளிச்சிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கா. அவன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டானா, அத பத்தியே யோசிச்சிட்டு இருக்கப்ப, அப்படியே தூங்கிர்றா. அவளுக்கு வந்து ஒரு மெமரி வருது. என்னன்னா, இந்த இஸ்கான் இருக்கான்ல, அதான் ஹீரோ. அவன் வந்து கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். யார? நம்ம ஹீரோயினி வந்து லூயனா இருந்தா தெரியுமா? அப்ப. "நீ அதத்தான் விருப்பப்படுறீன்னா, அப்ப நானே உன்ன கொல்றேன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். இவளா திடீர்னு முழிக்கிறா. "என்ன மெமரி இது? அப்ப இஸ்கான் வந்து என்ன கொலை பண்ணியிருக்கானா? அப்ப அவன் தான் கொலைகாரனா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கா. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா, திருப்பி இந்த ஃபியான்சி பையன் தான் ஹீரோயினிய பார்க்க வந்திருக்கான். "இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா இருக்கோம். அழகுலயே மயங்கி பின்னாடி வருவா. ஏன்னா நேத்து கிஃப்ட் குடுத்து கரெக்ட் பண்ணிட்டாராம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரப்ப ஹீரோ வந்து நிப்பான். இவன பார்த்துட்டு ஒரு நைட்டுன்னு தான் அவன் நெனச்சுப்பான். ஏன்னா போன தடவ ஹீரோ வந்து அந்த கான்ட்ராக்ட்ட பார்த்துட்டு போயிருப்பானா, அப்ப இவன கிரீட் பண்ணாமயே போயிட்டானாம். வணக்கம் கூட வைக்காம போயிருக்கான். எவ்வளோ திமிரு! சரின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டு, "யாரு நீ?" இது மாதிரி, "நான் தான் ஒரு டியூக்கோட 2ண்ட் பையன். இது மாரி இவர் நோபல் குடும்பத்த சேர்ந்தவராம். அத பத்திலாம் அவன் பெருமையா பேசிட்டு, என் குடும்ப பேர சொல்லக்கூட அவனால முடியாது" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப, ஹீரோ வந்து அப்படியே சிரிப்பான். சிரிச்சோனே அவனுக்கு கோவம் வந்துரும். "என்ன நீ ஒரு லோக்கலான நைட்டு, உனக்கு என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? உனக்கு பாரு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாடன்னு" சொல்லிட்டு கிட்ட வந்தா ஹீரோ ஒரு மொற தான் மொறப்பான். அவன் பயந்து போயிடுறான். அவன் ஷோல்டர புடிச்சு அழுத்திட்டு, "டியூக் எக்வின் உங்க பேர நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். நம்மளுக்கு தான் தெரியும் இவன் பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த பைத்தியத்துக்கு தெரியாதே. இவன் கத்திட்டு இருக்கான். "இவ்ளோ திமிராடா நடந்துக்கிற? உனக்கு இருக்கு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம மெய்டு பொண்ணுட்ட ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா, அந்த ஃபேன்சி வந்து வெளில கூட்டு போறான்னு தான் வந்திருப்பான். ஹீரோயினி எனக்கு முடியல, நான் வரலன்னு அவன்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி மெசேஜ் சொல்றப்ப அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமா வர்ற அந்த மெய்டு பொண்ணு. சரி இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினி உட்காந்துட்டு நேற்று வந்து அந்த மெமரிஸ் இருக்குல்ல, லூயனா இருந்தப்ப ஹீரோ வந்து அவளை கொல்ற மாதிரி, ஒருவேளை அந்த மெமரிஸை வச்சு பார்க்குறப்ப அவன் தான் கொண்டிருப்பானா, நம்ம அதை வச்சே சொல்ல முடியாதுல்ல அவன் தான் கொலகாரன்னு சொல்லிட்டு அதே யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு இன்னொரு மெமரி வருது. ஒரு குட்டி பையன் ரெட் கலர் கண்ணோட இது மாதிரி போகாத, நீ சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்ட்ராங்கா மாறுறேன், போயிடாத அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு மனசே கஷ்டமா போயிருச்சு. யார் இவன், இந்த பையனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், இவனை பார்க்குறப்ப ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா அந்த பையனும் பேலஸ்ல தான் இருந்திருப்பான். அப்போ நான் பேலஸ்க்கு போனால் உண்மைகள்லாம் தெரிய வரும். ஆனால் எப்படி பேலஸ்க்கு போகிறது, பார்ட்டிஸுக்கு யாராச்சும் இன்வைட் பண்ணாதான் பேலஸ்க்கு போக முடியும். இவ தான் முட்டாள் பொண்ணாச்சே, யாருமே இவளை இன்வைட்டும் பண்ண மாட்டாங்க. ஐயோ என்னடா பண்றது, சரி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன்னா, நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கும், ஒரு விபத்து நடந்ததுனால ஆளே மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சரி நம்மளுக்கு இது மாதிரி ஏதாச்சும் விபத்து நடந்து முட்டாள் பொண்ணு நார்மலான பொண்ணா மாறிட்டான்னு சொல்லிட்டா எல்லாம் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல இருந்து கீழே விழுகுறா. அப்படி அவ கீழே விழுந்தா கீழே நின்று இறை கேட்ச பிடிச்சிருவானா. இப்ப பாத்துட்டு இருக்கா, யாரா இவன் தேவையில்லாத நேரத்துல வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் தான் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு மேலே நின்றுட்டு குடு குடுன்னு ஓடியாரோம். அப்படியே உருண்டுறோம், மண்டையில அடிபட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல ஓடி வரப்ப பின்னால இருந்து வந்து பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு படிக்கட்டுல எல்லாம் ஓடக்கூடாது, மெதுவா நடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ பார்த்துட்டு அதுவா கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சா எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் கண்ணை மூடிட்டு குடு குடுன்னு ஓடிடலான்னு அப்படின்னு சொல்றப்ப, அப்படியா பயமா இருக்கா, நான் வேணா தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவன் தோள்பட்டையில தூக்கி போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தூக்கிட்டு போயிட்டு இருக்கப்ப இவளுக்கு திருப்பி ஒரு மெமரிஸ், இதே மாதிரி இவன் தூக்கிட்டு போன மாதிரியும் நான் வந்து பழங்கள் பறிக்க தான் போனேன் அப்படின்னு சொல்றப்ப அவன் சொல்லுவான், நீ வந்து எப்ப பார்த்தாலும் இப்படி ஓடி போயிடுற, உன்னை தேடுறதே எனக்கு வேலையா போச்சு, எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா நீ தொலைஞ்சு போறப்பெல்லாம் அப்படின்னு சொல்றப்ப, அப்படியே அந்த பொண்ணு அவன் இடுப்புல வந்து கைய வைப்பா. கைய வச்சுட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அதே மாதிரி ஈரேனியும் எஸ் அப்படின்னு சொல்லிடுறாளா. உன்னை ஈர கேட்கறான், என்ன கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை ஹீரோயினி பாக்குறா. அப்படியா நான் கூப்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நீங்க கூட எஸ்ன்னு சொன்னீங்களே, சொல்லிட்டு எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயினி பாக்குறா. ஆகா மெமரிஸ்ல வந்ததை வச்சு நம்ம பாட்டுக்கு தெரியாம சொல்லிட்டோம், இவன் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானே, எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு, அதுவா அது வந்து அது நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஓடிட்டு சரி 2 தடவை நம்மளோட அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, 3ஆவது தடவை ஜெயிச்சே ஆகணும், இந்த பக்கம் அந்த பையன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கி உள்ள போயிட்டு இருக்கா. மூச்சு பிடிச்சிக்கிட்டு முழுகி போயிட்டு இருக்கா. இப்படி கொஞ்ச நேரம் நான் தண்ணிக்குள்ள மதப்பண்ணா, அப்புறம் என்ன தூக்கிட்டு போயிடுவாங்களாம், அப்புறம் நான் வந்து புத்திசாலி ஆயிட்டேன்னு சொல்லிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு முழுகிட்டு இருக்கேன். பின்னாடியே ஈர வந்து தூக்கிடுறான். எதுக்கு நீங்க இப்ப முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ பாக்குறா திரும்பி. இவனா ஏன் இங்க வந்தீங்க நீங்க, என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்க, அவன் சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் விடுங்க, நீங்க தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப, அதுவா தண்ணிக்குள்ள இருக்க செடியெல்லாம் அழகா இருக்கே பார்க்கலான்னு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்றான், நான் மட்டும் இப்போ உங்களை வந்து தொலை பண்ணலன்னு வைங்களேன், நரகத்துக்கு போய் அங்க இருக்க அழகா ரசிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஆமா அதெல்லாம் உங்களுக்கு தேவையா, ஏன் பின்னாடி எதுக்கு நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்க. அவன் எதுவுமே சொல்லல, அவன் பாட்டுக்கு அவன் கோட்டை கழட்டிட்டு வந்துட்டு இவளோட ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ற அப்படின்னு சொன்னா, அதுவா ட்ரெஸ் ரொம்ப ஈரமா இருக்கு, எப்படி நீங்க நடப்பீங்கன்னு சொல்லிட்டு காலில் ஏதாவது அடிபட்டுருக்கான்னு பார்த்துட்டு அவன் கோட்டை எடுத்து இவன் மேல போத்தி விட்டுட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டா ஹீரோயினியோட ஃபியான்சி வந்துடுறான். அவன் வந்துட்டு டெலிண்டா இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். இவன் சொல்றா, அதுவா தண்ணிகளை விழுந்துட்டேன், இவரை காப்பாத்தினாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல இல்ல 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த மேடு பொண்ணு வரா. அவ வந்துட்டு டெலிண்டா என்னாச்சு உங்களுக்கு, எப்படி விழுந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. அதுவா ரொம்ப குளம் அழகா இருந்துச்சு, அதனாலதான் உள்ள போய் பார்க்கலான்னு போனேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. சரி சரி அதெல்லாம் விடுங்க, சரி இந்த மேட் பொண்ணு ரோஸு, நீ எதுக்கு என் ஃபியான்சி கூட வர, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க கேட்க, இவனுக்கு பயம் வந்துருது. ஆகா ரோஸ் கூட இருக்க நம்மளோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு போயிரும் போலயே, அப்ப நம்மனா டார்கெட்டை மாத்த வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கானே ஹீரோ, அவன் பிரின்ஸ்ன்னு அந்த பைத்தியத்துக்கு தெரியாம அவன்கிட்ட, டே ராஸ்கல் அந்த பொண்ணு என்ன தப்பா
கலந்துக்க பாக்குறியா? அவ யார் தெரியுமாடா? என்னோட ஃபியான்சி. நான் வந்து டியூக்கோட செகண்ட் சன்னுடா. என் ஃபியான்சி மேலேயே கை வைக்க பாக்குறியா? அப்படி இப்படின்னு இவன் பாட்டுக்கு பேச, அந்த மேடு பொண்ணா அவளுக்கு தெரியுமே ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஐயோ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பே, அங்க வந்து ஹீரோ ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆமா இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதான் என்னோட ஃபியான்சி. எப்பயில இருந்து உனக்கு ஃபியான்சியா இருக்கான்? எவ்வளவு நாள் வரைக்கும் உனக்கு ஃபியான்சியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடா கேள்வி இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பாத்துட்டு இருக்க. அதோட இங்க ஹீரோயினி அவனை வந்து பிரின்ஸ் சொல்லி தான் கூட்டு பேசியிருப்பாளா. இப்பதான் இந்த லூசு பேலுக்கு உரைக்குது. அவ வந்து அவரை பிரின்ஸ்ன்னு கூப்பிடுறாளே. ஆளு கருப்பு முடி சகப்பு கண்ணு. ஐயோ இது இஸ்கான் ஆச்சு செகண்ட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்துடுறான். மன்னிச்சிருங்க, நான் உங்களை வந்து தெரியாம இப்படிலாம் பேசிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிலாம் சொல்ல ஹீரோ சொல்றான் டுயல் எக்வின் அப்படின்னு சொன்னோன்னே இவன் பாக்குறான், எப்படி என் பேரும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க, போன சாப்டர்ல தானே பார்த்தான், இவனோட நைட்டா வந்திருப்பான், உன் பேரை நான் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேர் பண்ண, அதெல்லாம் இப்ப யோசிச்சு பாக்குறான். ஆகா அதுவும் நீங்க தானே அப்படின்னு சொல்ல, என்னப்பா என்ன யாருன்னே தெரியாம என்னையும் பெலிண்டாவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுற, உனக்கு கேவலமா இல்ல? நாட்டோட பிரின்ஸ் நீ இப்படி தப்பா பேசிருக்கியே, அதுக்கு உனக்கு தண்டனை தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட ஓங்க அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கான். ஆனா எதுவுமே பண்ணல. இந்த தடவை அவன் தப்பா மன்னிச்சு விட்டுட்டு போறான், அடுத்த தடவை எல்லாம் ஒழுங்கா இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெலிண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு அங்க போயிட்டு இருக்கான். இவனா அப்படியே கோவத்துல இருக்கான். இவரு பிரின்ஸாவே இருந்தாலும் என்னோட ஃபியான்ஸே டெலிண்டா கூட்டிட்டு போயிருவாரா, அப்பெல்லாம் விட்டுற முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி எங்க காட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான், எப்ப உனக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 1 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப, உனக்கு அவனை பிடிக்குமா அப்படின்னு கேட்கிறப்ப, சேச்சா ஃபேமிலி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்றப்ப, ஓ அப்படியா, எனக்கு ஃபியான்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சொல்றான், எப்ப வேணா நான் ஃபியான்சி ஏத்துக்கலாம், எப்ப வேணா யார் வேணா எனக்கு ஃபியான்சியா வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவன் என்னதான் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, அப்படியே ஹீரோ கேக்குறான், குடும்பமா தானே உனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சாங்க, நீ எப்ப வேணா அதை வந்து பிரேக் பண்ணிடலாம்ல, வேணான்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சவங்க வரப்ப பாதையை மாத்திக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். பண்ணலாம்னா அப்படின்னு சொல்றப்ப, புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வீட்டு இருக்கான். ஹீரோயினி பாக்குறான், என்னடா இவனுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்களா. அதோட அந்த ஃபியான்சியோட உங்களை ஓவரா பேசிட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, என்ன எப்போதும் அப்படிதான் எல்லாரும் ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த உலகத்துல நான் உங்களுக்கெல்லாம் உயிரோட இருக்கிறதாவே கிடையாது, என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க, ஆனா ஒருத்தவங்க மட்டும் இருந்தாங்க, என்ன ஒரு மனுஷனா பார்த்தாங்க, ஒரு உயிர் உள்ளவனா நடத்தினாங்க, அதோட அவங்களால மட்டும்தான் என்னை காயமும் படுத்த முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கு புரியவே இல்லை. யாரை பத்தி பேசுற அப்படின்னு சொல்றப்ப, அதுவா அவங்க இறந்துட்டாங்க, இல்லாட்டி நான் பிடிக்க முடியாத அளவுக்கு தூரமா போயிட்டாங்க அப்படிதான் நான் நம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோ புரியாத மாதிரி ஏதோ பேசிட்டு போக, அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ சொன்னதே தான் ஹீரோயினி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரோஸ் மேய்டு வரா. உள்ள வந்தோடனே, சரி எனக்கு ரொம்ப தலைய வலிக்குது, போய் டாக்டர் வர சொல்லு அப்படின்னு சொல்றா. ஏன்னா அதானே ஹீரோயினியோட பிளானு, இப்படி தலை வலிக்குது. அப்புறம் பார்த்தா அவ ஸ்மார்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸை பரப்பலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே போய் பெட்ல படுக்க, ஹீரோயினியோட அப்பாவா அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு, என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு டாக்டரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க அடுத்த சீன்ல கட்டுறாங்க நம்ம ஹீரோவை. அவன் வந்துட்டு அவனோட மெஜிஷியனான கார்லெட்டு சொல்றான், இத மாதிரி ஒருத்தரை கண்காணிக்கணும், அதுக்கு டீமை உருவாக்கு அப்படின்னு சொல்றப்ப, அவன் ஒரு குருவியை கொடுக்குறான். இந்த குருவி வந்து மேஜிக்கால பண்ணதா, இது வந்து நல்லா கண்காணிக்கும் அப்படின்னு சொல்றப்ப, சரி யாரை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப, அதுவா ஹீரோயினியோட ஃபியான்சியை தான் நம்ம கண்காணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் வந்து இவன் அவனை போய் கண்காணிக்கிறான் தான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்படிங்க அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினி மேடு எல்லாரும் சேர்ந்து எங்க போயிட்டு இருக்காங்க. அங்க முன்னாடி பார்த்தா நிறைய மான்ஸ்டர் வர ஆரம்பிச்சிருது. அப்ப பார்த்து உங்க வண்டி கவுர அந்த மேடு பொண்ணுக்கு அடிபட போயிருக்கும். அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்றா, அப்படியே அவளை மறைச்சிக்கிறா. அதனால ஹீரோயினி கையில ஒரு கிளாஸ் குத்தி ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. இவளா ஐயோ இந்த அளவுக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அங்க பார்த்தா ஹீரோ அங்கதான் இருக்கான், கார்லெட் அங்கதான் இருக்கான். அவங்க எல்லாம் அவன் பவர் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் எல்லாம் அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்டு ஹீரோயினி வந்து பார்த்தா அவ கையில அடிபட்டு இருக்கா. கர்ச்சிப்பை வாங்கி கையில கட்டி விட்டுட்டு போறான். அவளா ஹீரோயினி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அவனுக்கு. அடுத்த சீன்ல பார்த்தா வீட்டுல உட்காந்துட்டு நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கல. அப்ப பார்த்தா அந்த மெய்டு பொண்ணு வரா. அவ வந்துட்டு, இது மாதிரி டெலிண்டா என்ன காப்பாத்தி தானே உங்களுக்கு அடிபட்டுச்சு, நீங்க எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க, உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினி சொல்றா, என்ன சொல்ற, ஒருத்தவங்கள பிடிக்காததுக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதோட உனக்கு அந்த நிலைமையில என்ன பண்றோம்னு தெரிஞ்சிருக்காது, அதனாலதான் நான் உன்னை காப்பாத்துறதுக்கு ஷீல்டு மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
இருக்கா. இந்த டெலிண்டா பொண்ணு பார்த்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்பதான் இந்த பொண்ணு இவளோட தப்பே உணர்றான்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயினி போய் அவங்க அப்பாட்ட கேக்குறா, அப்பா நான் படிக்கணும், எனக்கு ஒரு டீச்சரை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயினியோட அப்பாவா அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, நம்ம பொண்ணுக்கு நம்ம பண்ண ரிச்சுவல்னாலதான் இப்ப என் பொண்ணு அறிவாளியா ஆயிட்டு இருக்கா போலயே, எல்லா வேலை செய்து போலயே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சொல்ற, நிஜமாவா, உனக்கு டீச்சர் வேணுமா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா நான் நல்லா படிக்கணும், அதனால எனக்கு ஒரு நல்ல டீச்சரை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப, சரிம்மா நான் உடனே ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப, அந்த மேடு பொண்ணு ரோஸ் வந்து நிக்கிறா. அவ வந்துட்டு, டியூக் நான் வேணா அவங்களுக்கு சொல்லி தரேனே, இங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டீச்சராகவும் இருந்திருக்கேன், நான் வேணா உங்களுக்கு சொல்லி தரேனே அப்படின்னு சொல்றா. இவளுக்கும் டெலிண்டாக்கும் ஒரே வயசு தான், இவன் என்ன சொல்லி கொடுப்பான்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின்ட்ட கேட்கிறாரு. அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. ஆனா ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகம், இந்த பொண்ணு ஏன்டா நம்மள உதவி செய்றேன்னு சொல்றா, நம்ம படிச்சு அறிவாளி ஆகணும்னு பாக்குறோம், இவ குறுக்கையில வந்து குட்டை குழப்பிடுவாளோ, எதுக்கு இவன் முதல்ல உதவி செய்யணும் அப்படின்னு சந்தேகமாவே இருக்கு இவளுக்கு. ரூமுக்கு வந்தோடனே அந்த பொண்ணு சொல்றா, நாளையில இருந்து லெசன்ஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினி கேட்கிறா, ஆமா நீ ஏமா எனக்கு உதவி செய்ய நினைக்கிற, நான் எப்படி போனா உனக்கு என்னன்னு தானே நீ இருப்ப, நீ எதுக்கு எனக்கு உதவி செய்யணும், நீ ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேணாமா, நீ பாட்டுக்கு உன் வேலையை எப்போதும் போல பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு மூஞ்சே வாடிடுது, சோகமாயிடுறா. இதை வந்து டெலிண்டா எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இவ்வளவு சோகமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த பொண்ணு சொல்றா, இல்ல நான் உங்களுக்கு நிஜமாவே உதவி செய்யதான் நினைச்சேன், நீங்க என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அதோட நீங்க தான் ஃபர்ஸ்ட் எந்த மோட்டிவுமே இல்லாம என்ன பாக்குற ஒரே ஆளு, என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காத ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. சொல்லிட்டு நாளைக்கு லெசன் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அடுத்து அப்படியே லெசன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, நல்லா படிச்சிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா பழைய நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பாக்குறா. அதுல வந்து இஸ்கானோட போர் பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. அவன் எப்படி போருக்கு போனா, எப்படி மான்ஸ்டர் எல்லாம் அழிச்சிட்டு வந்தான், அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டியூக் தான் வந்து இஸ்கான், அதாவது செகண்ட் பிரின்ஸ். அவனை பத்திலாம் நியூஸ்ல வந்திருக்கதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹீரோ ரொம்ப அழகா இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா டக்குன்னு ஹீரோ பக்கத்துல வந்து நிப்பானா. இவ பயந்தே போயிடுறா, என்ன நீங்க திடீர்னு வந்து இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா ஒரு விஷயமா அந்த அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி சரி, நல்ல வெதரா இருக்கே, டேட்டுக்கெல்லாம் போனா நல்லா இருக்கும், நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஆளை பார்க்கலையா, எப்ப பார்த்தாலும் இங்கேயே வந்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா எனக்குன்னு ஆளை பார்க்கணும்னா எப்ப போனாலும் எனக்கெல்லாம் ஆள் கிடைப்பாங்க, அதோட எனக்கு நிறைய ப்ரப்போசல் லெட்டர்லாம் வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா, அவ்வளோ லெட்டர் இருக்கும், அதோட ஃபாரின் நாட்டுல இருந்து வர எனக்கு வரும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பெருமை பத்திட்டு இருக்கான். அதோட அவன் என்ன சொல்றான்னா, அவங்க எல்லாருமே என்னோட பணத்தை பார்த்தும் என்னோட பதவியை பார்த்தும் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினி சொல்றா, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க பிச்சைக்காரனா இருந்தா கூட கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவன் பார்த்துட்டு இருக்கான், இது பிச்சைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஆமா அந்த அளவுக்கு அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், ஓ நான் அவ்வளோ அழகா இருக்கேனா, ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற போல அவன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்படியே வந்து ஒரு டாலர் எடுத்து பாக்குறான், அதுல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு, அதை வெட்டி பார்த்துட்டு இருக்கா, யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் ரூயனா இருக்கும்னு நினைக்கிறேன், அது மாதிரிதான் அந்த ஹேர் ஸ்டைலும் இருக்கு.